தமிழே இலக்கிய நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை உற்சாகமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதம் முழுக்க ஆர்டிஎம்மின் 75ஆம் ஆண்டு நிறைவு நாளை முன்னிட்டு எழுத்தும் படைப்பும் எனும் இந்த பகுதியில் நம் வானொலியில் பணியாற்றிய எழுத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று 10 ஆண்டுகளாக நம்முடைய வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் பணியாற்றிய ஆசிரியர் எழுத்தாளர் முருகையா முத்துவீரன் அவர்களை அடுத்து சந்திப்போம். எழுத்தும் படைப்பும். வணக்கம் நேர்களே, நான் முருகையா முத்துவீரன் பேசுகின்றேன். அமுதே தமிழே நிகழ்ச்சியின் எழுத்தும் படைப்பும் எனும் அங்கத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மலேசிய வானொலியும் சரி, தொலைக்காட்சியும் சரி, ஒரு தனிநபரின் எழுத்தாற்றலுக்கு எவ்வாறு பங்காற்றியுள்ளன எனும் பகிர்வினை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இந்த அங்கம் இடம்பெற்று வருவதை நானும் அறிவேன். நிச்சயமாக நேர்களுக்கும் தெரியும். காரணம், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாம் செவிமடுத்து வருகின்றோம். அந்த வகையில் எனக்கும் மலேசிய வானொலி மற்றும் தொலைக்காட்சிக்கும் இடையிலான உறவு என்பது 16வது என்னுடைய 16வது வயதில் தொடங்கியது. அப்போது நான் இடைநிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தேன். கில்லானை ஒட்டியிருந்த நார்த்தமக் தோட்டத்தில் பிறந்து வளர்ந்தவன். தோட்டப்புற வாழ்க்கையில் பட்டி தொட்டியெல்லாம் ஒலித்த ஒரே ஒலிபரப்பு சாதனம் வானொலியாகத்தான் இருக்க முடியும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆம், அந்த காலகட்டத்தில் அனைவருக்கும் வானொலிதான் பிரதான ஒரு ஊடகம். அப்பொழுதுதான் நான் வானொலி நிகழ்ச்சிகளின் பால் ஈர்க்கப்பட்டு எழுதத் தொடங்கினேன் என்றாலும் அது மிகையாகாது. என்னுடைய தொடக்க நிகழ்ச்சி என்று சொல்லும் போது நேயர் விருப்பம். அந்த நிகழ்ச்சியில் என் பெயரும் என் குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பெயர்களும் இடம்பெறும் போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். என் வாழ்வின் இன்னொரு யுகமாய் இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கும் மலேசிய வானொலி தொலைக்காட்சியை என்றும் என்னால் மறக்க முடியாது என்று கூறினாலும் நிச்சயமாக அது மிகையாகாது. அதன் பின்னர் நிறைய போட்டி நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு எனது எழுத்தாற்றலை நான் மேம்படுத்திக் கொள்ள இந்த மின்னல் FM தன்னிகரற்ற பங்கினை ஆற்றியுள்ளதை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில் இளைஞர் உலகம், உள்ளம் கவர்ந்தவை, இதயத்தில் இடம்பெற்றவை என வானொலியின் தனிப்பட்ட வாராந்திர நிகழ்ச்சிகளுக்கும் ஆதரவாளர்களின் நிகழ்ச்சிகளுக்கும் என் படைப்புகளை அனுப்பி ரொக்க பணம் உட்பட பலதரப்பட்ட பரிசுகளை வென்ற அந்த காலகட்டம் இன்றும் இப்பொழுது நிகழ்ந்த சம்பவங்களாக என்னுடைய நினைவலைகளில் நிற்கின்றன. இப்படியாக என்னுடைய வானொலி பயணம் என்னை இசை சொல்லும் கதை நிகழ்ச்சியை எழுத வைத்தது. அந்த நிகழ்ச்சியானது நம்பிக்கை எனும் தலைப்பில் 9 பிப்ரவரி 1996ஆம் ஆண்டு ஒளியேறியதை இன்றளவும் நான் மறக்கவில்லை. அப்போது அந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளராக எம் பாலகிருஷ்ணன் இருந்தார். பின்னர் வானொலிக்கான எனது முதல் சிறுகதை திருமதி நாச்சியா மஜித் அவர்களின் தயாரிப்பில் ஓர் அண்ணனின் அரவணைப்பில் எனும் தலைப்பில் 23 மே 1997ஆம் ஆண்டு ஒளிபரப்பானது. நிச்சயமாக நேயர்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், எப்படி இவ்வளவு துல்லிதமாக நான் கூறுகிறேன் என்று. சற்று முன்பு தயாரிப்பாளர் பொன் கோகிலத்துடன் உரையாடி கொண்டிருக்கும் போது அதற்கான ஆவணங்களை நான் காண்பித்தேன். அவருக்கும் சற்று ஆச்சரியமாகவே இருக்க செய்தது. ஏனென்றால் அனைத்தையும் கோப்பாக பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றேன். சரி நேயர்களே, அடுத்து எனது வானொலிக்கான எழுத்து பயணத்தின் உச்சகட்டமாக வானொலி நாடகம் எழுதத் தொடங்கினேன். எனது முதல் வானொலி நாடகம் 10/3/1998ஆம் ஆண்டு உள்ளம் ஊமையானால் எனும் தலைப்பில் ஒளியேறியது. அதனை தயாரித்து வழங்கியவர் திரு எம் குணசுந்தரம். அதுவே என் எழுத்துலகின், குறிப்பாக வானொலிக்கான எழுத்துலகின் மைல்கல்லாக அமைந்தது என்பதையும் நிச்சயம் நான் இங்கு குறிப்பிட்டு ஆக வேண்டும். அப்பொழுது எனக்கு வயது 20. எழுத வேண்டும் என்ற ஆர்வத்தில் வானொலி நாடகத்தை எழுதி அனுப்பி வைத்திருந்தேன். ஏறக்குறைய ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு என்னுடைய படைப்பு ஒளியேறியதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படியாக நான் வானொலிக்கு எழுதத் தொடங்கிய காலகட்டத்தில் ஒளியலை 6, பின்னர் வானொலி 6, தற்போது மின்னல் பண்பலை என விளங்கி வரும் மலேசிய வானொலி என் எழுத்துக்கு நிறையவே பங்காற்றி உள்ளதை நான் வாஞ்சியோடு நினைத்து பார்க்கின்றேன். இதுபோக எனது வானொலி நாடகங்களை தயாரித்து வழங்கியதோடு வானொலி நாடகம் மற்றும் தொடர் நாடகங்களில் நடிக்கும் வாய்ப்பினையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திருமதி சந்திரா சூர்யா, திருமதி சாந்தா, திரு எம் ஜெயபாலன், மஞ்சுளா, இப்பொழுது பார்வதி நாகராஜன் ஆகியோரையும் நான் மறப்பதற்கில்லை. இவர்களும் என் எழுத்து பணிக்கு உரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். சரி, எழுத்து, நடிப்பு இவை போக நான் தொலைக்காட்சி தமிழ் செய்தி பிரிவில் 1 ஜனவரி
1998 தொடங்கி 31 டிசம்பர் 1999 வரை ஈராண்டுகள் செய்தி தொகுப்பாளராகவும் நிருபராகவும் பணியாற்றியிருக்கின்றேன். அதன் பின்னர் டாக்டர் வி. பூபாலன் அவர்களின் முன்னெடுப்பால் 10 மார்ச் 2001 வானொலி அறிவிப்பாளராக பணிக்கு சேர்க்கப்பட்டேன். அந்த தருணங்களும் வாழ்க்கையின் இனிமையானவை. அன்று தொடங்கி 27 ஜனவரி 2008 வரை சுமார் 8 ஆண்டுகள் மின்னல் பண்பலையில் எனது அறிவிப்பாளர் பணியும் தொடங்கியது என்பது மறக்க முடியாத சம்பவம். அப்பொழுதும் நான் நிறைய எழுதியிருக்கின்றேன். எனது எழுத்து பணிக்கு கிடைத்த வெற்றியாக இதுவரை என் வானில் 4 நிலவுகள், உல்லாச வானில் உறவுகள் 1000, வானம் வாழ்த்த வாழ்ந்திடுவோம் என்னும் 3 சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளேன். அடுத்த கட்டமாக நாவல், வானொலி நாடகங்கள், இசையும் கதையும் என்னும் படைப்புகளையும் புத்தகமாக்கும் முயற்சிகளில் நான் உள்ளேன். இவை அனைத்தும் வானொலியில் இடம்பெற்ற நாடகங்கள், சிறுகதைகள் மற்றும் இசை சொல்லும் கதை நிகழ்ச்சிகளின் தொகுப்பாகும். எழுத்து பணி என்பது இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான பணியாகும். யாரையும் நோகாமல் சாடாமல் இப்பணியை சிறப்பாக செய்து வருவதில் ஒரு மன நிறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். வானொலிக்கென இதுவரை 60க்கும் மேற்பட்ட இசை சொல்லும் கதைகள், 40க்குள் உட்பட்ட சிறுகதைகள், 30க்கும் குறையாத வானொலி நாடகங்களை எழுதியுள்ளேன். ஆக என் எழுத்துத்துறைக்கு வானொலியில் பங்கும் சிறப்பானவையாக உள்ளது என்பது மறுக்க முடியாத ஒன்று. வானொலியை பொறுத்தவரை மேற்குறிப்பிட்ட தயாரிப்பாளர்கள் தவிர திரு பி. கிருஷ்ணன், கவிதா கன்னியப்பன், பிரேமா கிருஷ்ணன், குணசுந்தரி நாகராஜா போன்றோரும் என் படைப்புகளை ஒலியேற்றியுள்ளனர். இந்த 75ஆம் நிறைவு ஆண்டில் அவர்களையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இச்சிறப்பினை எனக்குள் விதைத்த, குறிப்பாக எழுத்துத்துறை சார்ந்த சிறப்பினை என்னுள் ஏற்படுத்திய இறைவனுக்கும் ஆசீர்வதித்த என் பெற்றோர் திருமதி முத்துவீரன் முருகாயி தம்பதியருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். மேலும் என் உடன்பிறப்புகள், என் மனைவி பானுமதி ஐயாக்கண்ணு, என் செல்வங்கள் ஆகியோருக்கும் என் கனிவான நன்றி. என் எழுத்துத்துறைக்கு தொடர்ந்து ஆதரவு நல்கி வரும் நம் நாட்டு தமிழ் நாளேடுகள், சஞ்சிகைகள் என நினைத்து பார்க்கிறேன். பவள விழா கொண்டாட்டத்தில் திளைத்திருக்கும் மலேசிய வானொலி தொலைக்காட்சி நிலையத்திற்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் முடிந்தவரை நான் தொடர்ந்து எழுத்துத்துறையில் ஈடுபட்டு வருவேன் என்பதும் நிதர்சனம். அதோடு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் நேயர்களுடன் பேசக்கூடிய இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அமுதே தமிழை நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் திருமதி பொன் கோகிலத்திற்கும், மின்னல் பண்பலையின் நிர்வாகி திருமதி ராதா அவர்களுக்கும் என் நிறைவான நன்றியினை கூறி மீண்டும் சந்திப்போம் என்ற எதிர்பார்ப்புடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். என்றும் அன்புடன் உங்கள் முருகையா முத்துவீரன். நன்றி, வணக்கம் நேயர்களே. நூலகம். மலேசிய எழுத்துலகில் கோ. புண்ணியவான் அவர்களின் கையறு எனும் நாவல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. அந்த வகையில் நூலகம் எனும் பகுதியில் எழுத்தாளர் ஸ்ரீகாந்தன் அவர்கள் கையறு நாவலை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். வணக்கம். எனது வாசிப்பில் எழுத்தாளர் கோ. புண்ணியவானின் கையறு நாவல் சுருக்கமாக. இப்பதிவை கேட்க நேரும் இளையோரின் புரிதலுக்காக நாவல் பேசும் சரித்திர பின்னணியை கொஞ்சம் பார்த்திடலாம் என்று நினைக்கிறேன். சயாம் மரண ரயில் பாதை என்பது தாய்லாந்தில் உள்ள நோங் பிராடவ் எனும் இடத்தை காஞ்சனாபூரி வழியாக பர்மாவில் உள்ள தான் பியூ ஜயாட் எனும் இடத்துடன் இணைக்கும் ரயில் பாதையாகும். இது 1942 தொடங்கி 1943 கட்டி முடிக்கப்படுகிறது. 415 கிலோமீட்டர்கள் தூரத்தை கொண்ட இதை கட்ட 16 மாதங்களே பிடித்தன. 16 மாதங்கள் என்று சொல்லும்போது கைதிகள் உள்ளான நீண்ட வேலை நேர அடக்குமுறையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ரயில் பாதையின் நோக்கம் தென்கிழக்காசியாவில் இருந்த ஜப்பானிய படைகள் சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய இராணுவத்துடன் சேர்ந்து தரைமார்க்கமாக பர்மாவிற்கு போய் அங்கிருந்து பிரிட்டிஷாரின் பிடியிலிருந்த இந்தியாவை விடுவிப்பது. இக்கதை நமது முன்னோர்களின் கதை. ஆகவே இது நமது கதையும் கூட. கதையின் ஆரம்பமே என்னை ஆகர்ஷித்துக் கொண்டது. அது நான் இழந்த ஏங்கி தவிக்கும் வாழ்க்கையை பேசியது. காப்பு கட்டுவதிலிருந்து தீக்குழியில் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வதை நோக்கி கதை மிகவும் அழகாக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. கதைக்கள வர்ணிப்பு பிரமாதம். தீயில் இறங்க ஆயத்தமாவதை விவரிப்பதில் இருந்த சிலிர்ப்பை இப்போதும் என்னால் உணர முடிந்தது. ஏனெனில் தீமிதி நடந்தது 18ஆம் கட்டையில். ஆனால் எனக்கு எங்கள் எஸ்டேட் புக்கிட் மிஞ்சோங் தான் நினைவில் இருந்தது. எஸ்டேட் வாழ்க்கைக்கு ஏங்கி தவிக்கும் எந்த வாசகனும் அந்த நினைவில் ஆழ்ந்து போவது கதாசிரியரின் வெற்றி. அந்த காலத்திற்கே உரிய தொப்பரையா நடந்து போய் கேஸ் லைட்டு, சிப்பு, பிளாஞ்சா நாள், கெப்புரு
போன்ற சொற்பிரயோகங்களில் கதை சூழல் தத்துரூபமாக பிரதிபலித்தது. அந்த திருவிழாவே அவர்கள் கொண்டாடும் கடைசி கொண்டாட்டம். கரக பூசாரியின் அக்னியாறு பொங்குற காலம்டா என்ற அருள்வாக்கு பலித்தது அவர்களின் துரதிர்ஷ்டம். ஜப்பானியர்கள் மலாயாவில் தரையிறங்கிய பின்னர் மக்களின் இயல்பு வாழ்க்கை தடம்புரண்டு போவதை பிளந்த விறகு கட்டையிலிருந்து வெளிப்பட்டு நெளியும் புழுக்களில் காட்சிப்படுத்தியது அருமை. இங்கே முதுகெலும்பில்லாத ஜீவனாய் காட்டப்பட்ட புழு ஒரு குறியீடு. பிரிட்டிஷ் முதலாளிகளின் கீழ் நாள் ஒன்றுக்கு 15-30 காசுகள் மட்டுமே சம்பாதித்தவர்களுக்கு $1 கொடுப்பதாக ஆசை காட்டியும் போதிய அளவிற்கு ஆர்வம் காட்டாத போது பலவந்த ஆட்கொணர்வு ஆரம்பமாகிறது. கதையில் தோட்டப்புறம் மட்டுமே சொல்லப்பட்டிருந்தாலும் அந்தி சாயும் நேரங்களில் சைக்கிள்களும் இராணுவ லாரிகளும் ஈயலம்பங்கள், கம்பங்கள், ரயில்வே கிடங்குகள், துறைமுகங்கள் என்று போய் ஆட்பிடிப்பு செய்யப்பட்டதாக வரலாறு. குடும்பங்கள் சிதறுண்டு போகின்றன. பிடித்துச் செல்லப்பட்ட வீட்டு ஆண்களின் அவலமிகு வாழ்க்கை சயாமில் ஆரம்பமாகிறது. அவர்கள் எதிர்கொள்ளும் வழிகள், நோய்கள், சிரமங்கள், இழப்புகள், அவமானங்கள் யாவற்றையும் ஆத்ம விசாரத்துடன் கதையில் பதிவு செய்துள்ளார். அடுத்த அத்தியாயங்களிலேயே வீட்டு பெண்களின் வறுமை, பாலியல் கொடுமை, பாலிய விவாகம், பசி, நிராதரவை தமக்கு சாதகமாக்கிக் கொள்ளும் ஆணாதிக்கம் என அவர்களின் திக்கற்ற வாழ்க்கையை சித்தரித்து எந்த சரித்திர சமுதாய இன்னல்களின் இறுதி இலக்கும் பாவம் பெண்களாகவே இருப்பதை வலியுடன் காட்டிச் செல்கிறார். காலியான ரொட்டினை முகர்ந்து பார்த்து தன் பசியை தணிக்க முயலும் சிறுவன் டாஸ் பசி கொடுமையின் உச்சம். அதை தாய் தெரேசா அறிந்த இரவு, பீட்டர் நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கியா என்று மனசுக்குள் கேட்டுக்கொள்ளும் கேள்வியில் தான் எத்தனை அர்த்தங்கள். என் வாசிப்பில் அவளின் கையறு நிலையால் நேர்ந்த அவகதிக்கு அவள் கோரும் பாவ மன்னிப்பாகவே அது நீட்சி பெற்றது. பின்னர் நெல் மூட்டையை தூக்கி தோளில் வைத்தபோது அதன் கணம் அவளுக்கு மகிழ்ச்சியை அளித்தது என்பதில் பிள்ளைகளின் சில நாள் பசியை போக்கிட முடிந்த தாய்மை ஒளிர்ந்தது. இந்த திரேசாதான் கணவன் பிடிபட்ட போது முதலாக லாரி பின்னால் பதறி அடித்து ஓடுகிறார். பசி வந்திட 10 பறந்து போனது. மிகவும் துயர்மிக்க பக்கங்கள் அவை. மொத்தத்தில் நமது முன்னோர்கள் ஜப்பானிய காலத்தில் பட்ட துயரத்தை உரத்து பேசும் ஒரு நாவல். கதையில் ஆசிரியர் இவர் யாவற்றையும் தமிழர்களின் துயராகவே பதிவு செய்திருக்கிறார். மலேசிய நவீன தமிழ் இலக்கியத்தில் நாம் பெருமை கொள்ளத்தக்க ஒரு முக்கியமான நாவல் இந்த கையுறு என்பது எனது அவதானிப்பு. வாய்ப்பளித்த மின்னல் எஃப்எம்மிற்கும் தயாரிப்பாளர் பொன் கோகிலத்திற்கும் மிக்க நன்றி. எழுத்தாளர் கோ புண்ணியவான் அவர் எழுதிய கையிறு நாவலை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் எழுத்தாளர் ஸ்ரீகாந்தன். அவருக்கு நம்முடைய நன்றி. வானொலியின் வழி சிறுகதை பயிலரங்கம். அமுதே தமிழே இலக்கிய தொகுப்பு தொடங்கியது முதல் இப்பொழுது வரை, இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை தொடர்ந்து இந்த பகுதியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நேர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். வானொலியின் வழியாக சிறுகதையின் பயிலரங்கில் பலர் பயனடைந்து இருக்கின்றீர்கள் என்று நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் அனுப்பிய சிறுகதைகளில் நிறைவாக திரு A.K. ரமேஷ் அவர் எழுதிய குட்டிச்சாத்தான் எனும் சிறுகதை பற்றி விமர்சிக்க காத்திருக்கின்றார் எழுத்தாளர் கே. பாலமுருகன். அடுத்த வாரம் நீங்கள் அனுப்பிய சிறுகதைகளில் இருந்து முதல் 5 நிலை வெற்றியாளர்களை எழுத்தாளர் கே. பாலமுருகன் தேர்வு செய்யவிருக்கின்றார். ஆக இன்றைக்கு நிறைவாக நமக்கு வந்திருக்கக்கூடிய A.K. ரமேஷ் அவருடைய சிறுகதை பற்றி அடுத்து எழுத்தாளர் என்ன சொல்கின்றார் என்பதை தெரிந்து கொள்வோம். அமுதான தமிழே நீ வாழி வானொலி வழி சிறுகதை பயிலரங்கத்தில் இலக்கியத்தை அறியும் ஆவலோடு வாரம் தவறாமல் எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைய விமர்சன அங்கத்தில் நாம் இருள் என்கிற கருப்பொருளில் சிறுகதை எழுதி அனுப்பியவர்களின் வரிசையில் கடைசி படைப்பை பற்றி பார்க்கவிருக்கின்றோம். இப்புதிய முயற்சியின் வாயிலாக நம்மோடு பயணித்து சிறுகதைகள் எழுதி அனுப்பிய அனைத்து படைப்பாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் யாவரும் கேட்டுக் கொண்டிருப்பவர்களின் மத்தியில் கேட்டு துலங்கியவர்களாக அடுத்த கட்டத்திற்குள் நுழைந்தவர்கள். குறை நிறைகள் அறிந்து உங்கள் படைப்பிலக்கிய பயணத்தை வாசிப்பும் எழுத்தும் ஆகியவற்றோடு தொடருங்கள். உங்களுக்கான எழுத்து முறையையும் இலக்கிய வெளியையும் நிச்சயம் அடைந்து அங்கிருந்து இன்னும் பல படைப்புகளை கொடுக்கக்கூடியவர்களாக படைப்புற்று உங்களை மீறி வெடித்து சிதறும் என்பதில் ஐயமில்லை. A.K. ரமேஷ் அவர்கள் எழுதிய குட்டிச்சாத்தான் என்கிற சிறுகதை இன்று நம் விமர்சன அங்கத்தில் இடம்பெறவுள்ளது. 1990களில் நாம் அடிக்கடி கேள்விப்படும் ஒரு மர்ம முடிச்சை கொண்டு இச்சிறுகதையை எழுத்தாளர் சிறுகதைக்கான கச்சிதமும்
கலை அமைதியும் கெடாமல் புனைந்துள்ளார். சிலருடைய வீடுகளில் திடீரென பணம் காணாமல் போவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அலமாரியில், துணிக்கு கீழ், சாமி அறையில், இப்படி எங்கு பணத்தை பதுக்கி வைத்தாலும் அது காணாமல் போய்விடுவதால் அந்த மர்மத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த பலருக்கும் குட்டிச்சாத்தானின் வேலை என்கிற பதில் மந்திரவாதிகளிடமிருந்து கிடைப்பதுண்டு. நம் வீட்டில் யாரோ குட்டிச்சாத்தானை ஏவி நம் பணத்தை திருட வைக்கிறார்கள் என்று நம்ப துவங்கிவிடும். எனக்கு தெரிந்து 1996 என் நண்பனின் வீட்டில் அத்தகையதொரு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்ததால் அவர்கள் மந்திரவாதியை பார்த்து அடைக்கலம் புகுந்ததோடு அந்த மந்திரவாதியும் குட்டிச்சாத்தானை கையோடு பிடித்து நண்பனின் வீட்டிலிருந்து வெளியேற்றுவதைப் போல பாவனையெல்லாம் செய்ததை நான் நேரில் பார்த்ததுண்டு. ஆனால் 2 மாதங்களுக்கு பின்னர் நண்பன் வீட்டில் பணத்தை தொடர்ச்சியாக திருடியது அவனுடைய அக்காவின் கணவர் என தெரிய வந்த போதுதான் யார் உண்மையான குட்டிச்சாத்தான் என்கிற மர்மமும் உடைந்தது. இதே போன்ற ஒரு கதைக்களத்தை கொண்டுதான் சுவாரஸ்யம் குறையாமல் A.K. ரமேஷ் அவர்கள் குட்டிச்சாத்தான் சிறுகதை ஒருமைகளை பின்பற்றி படைத்துள்ளார். ரகு எனும் கடுமையான உழைப்பாளியின் வீட்டில் நடக்கும் தொடர் பண திருட்டு சம்பவங்களின் முன் குழப்பத்துடன் நிற்கும் அவருக்கு எது உண்மையான குட்டிச்சாத்தான் என்கிற பதில் இறுதியில் கிடைப்பதாக சிறுகதையை எழுதியுள்ளார். அவர் வீட்டில் தஞ்சம் அடைந்து பின்னர் தவறான நடவடிக்கைகளால் வீட்டை விட்டு ஓடி போன கார்த்திக் என்பவன் அந்த வீட்டில் பல மாதங்கள் தங்கியதால் வீட்டில் எங்கு பணம் வைப்பார்கள் என்பதை நன்கு உணர்ந்து வீட்டிற்குள் புகுந்து பணத்தை திருடியிருக்கும் உண்மை தெரிய வருகிறது. அதுவரை குட்டிச்சாத்தான் தான் தன் வீட்டில் உள்ளது என ரகு பீதியடையும் இடத்தில் வாசகனையும் நம்ப வைக்கும் பாணியில் கதைக்கான காட்சிகளை நகர்த்தியுள்ளார். சிறுகதை எழுத்தாளரின் பலமாக நான் பார்ப்பது அவர் சிறுகதைக்கான ஒருமைகளையும் வடிவ நேர்த்தியையும் நன்குணர்ந்து எழுதக்கூடியவராக தெரிகிறார். எளிய மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையிலிருந்து கதைக்கான கருவை தேடக்கூடிய நுட்பம் அவரிடம் இருக்கின்றது. அடுத்து காட்சிகளை உருவாக்கும் இடங்களில் மனதை எது கவரும் என தெரிந்து அதனை கட்டமைக்கிறார். எடுத்துக்காட்டு வீட்டில் பணம் காணாமல் போவதால் மனைவியின் அக்கறையின்மையை ரகு கோபத்தால் கடும் சொற்கள் கொண்டு திட்டிவிடுகின்றார். அதை அறிந்து அவனுடைய இளைய மகன் நகுலன் முழந்தாளிட்டு இருளில் ரகசியமாக போய் உண்டியலிலிருந்து சில்லறை காசுகளை எடுத்து அப்பாவிடம் நீட்டி இனி அம்மாவை திட்டாதீர்கள் என்று சொல்லும் இடத்திலெல்லாம் நம்மை கண்கலங்க செய்து விடுகின்றார். எளிய மனிதர்கள் எளிய வழியினூடே தம் மீது கவியும் சோகங்களை கடக்கவும் செய்கிறார்கள் என ரகுவின் மறுநாள் மனமாற்றத்தின் வாயிலாக அழகாக காட்சிப்படுத்துகின்றார். இச்சிறுகதையில் மேம்படுத்தக்கூடியதாக நான் பார்ப்பது அதிக அளவில் கதை மாந்தர்கள் வந்து குவிந்து விடுகிறார்கள். யார் எவர் என்ன உறவு என குழப்பம் அடையும் அளவில் கதை மாந்தர்கள் உதிப்பது சிறுகதையின் கச்சிதங்களை பாதிக்கக்கூடும். அதனை எழுத்தாளர் மேலும் செம்மைப்படுத்த முடியுமா என சிந்தித்து பார்க்கவும். அடுத்து பல இடங்களில் ரகுவின் துயரத்தையும் பணம் ஈட்ட அவர் படும் சிரமங்களையும் கதாசிரியர் சொல்லும் இடங்கள் ஒப்புவிப்பதை போல துணித்து விடுகின்றது. அதனை அவர் காட்சிகள் அல்லது வசனத்தில் சொல்லாமல் சொல்லிவிடுவது சிறுகதைக்கு பலம் சேர்க்கும் என நினைக்கின்றேன். மேலும் ரகுவின் வீட்டை நாம் கற்பனையில் உருவகித்துக் கொள்ள இயலவில்லை. அவ்விடத்தை பற்றி நுண் சித்தரிப்புகள் மேலும் கதைக்குள் இடம்பெற்றிருந்தால் வாசிப்பிற்குள் தொடர்பை உருவாக்கி இருக்கும் என நினைக்கின்றேன். குட்டிச்சாத்தான் என்கிற சிறுகதை ஒரு பூதமாக மனதினுள் விரிந்து செல்கிறது. படைப்பாளருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒவ்வொரு சிறுகதையும் வாழ்க்கையை காட்சிப்படுத்தி அங்கிருந்து அது நகர்ந்து சென்றடையும் தளமானது படிப்பவர்களின் புரிதலை விரிவாக்கும் என்பார்கள். அத்தகையதொரு முடிவு சிறுகதைக்கும் வாய்க்குமாயின் நிச்சயமாக சிறந்த சிறுகதையாக பரிணமிக்கும். அதனை எழுத்தாளர் கருத்தில் கொண்டு இச்சிறுகதையை செம்மைப்படுத்திட ஆலோசிக்கின்றேன். விமர்சன அங்கத்தில் இதுவரை என்னோடு இணைந்திருந்த உங்கள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இதுவரை பல வாரங்கள் வானொலியில் அரங்கேறிய எனது விமர்சனம் உங்கள் படைப்புகளோடு நான் ஏற்படுத்தி கொண்ட ஒரு வாசக உறவின் வெளிப்பாடு. உங்களில் பலர் எனக்கு அறிமுகம் இல்லை எனினும் உங்கள் படைப்புகளோடு பேசிய தருணங்கள் உருவாக்கிய அனுபவங்களை என்றும் மறக்க இயலாது. மீண்டும் அடுத்த வாரத்தில் இருள் கருப்பொருளில் சிறுகதை அனுப்பியவர்களில் சிறந்த 5 சிறுகதைக்குரியவர்கள் யார் என தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நீங்கள் அனுப்பிய சிறுகதைகளில் நிறைவாக A.K. ரமேஷ் அவருடைய சிறுகதை பார்வையை நமக்கு வழங்கியவர் எழுத்தாளர் K. பாலமுருகன்.
கவிதையே மூச்சாக வாழ்ந்து நம்மிடையே இன்னும் கவிதையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டின் முன்னணி கவிஞர் ப. ராமு அவர்களின் மண்ணிலிருந்து விண்ணுக்கு ஒரு கவிதை நிலா எனும் கவிதை நூல் வெளியீடு இன்று மாலை 4 மணிக்கு மாயிகா தலைமையகம் நேதாஜி மண்டபத்தில் நடைபெறவிருக்கின்றது. அந்நூலை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார் நூலின் தொகுப்பாளர் கவிஞர் மணிக்குமார். வணக்கம். அண்மையில் மறைந்த நம் நாட்டின் புதுக்கவிதை கவிஞர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க கவிஞராகிய கவிஞர் ப. ராமு அவர்களின் கவிதை நூல் வெளியீடு காணவிருக்கின்றது. கவிஞர் ப. ராமு ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக மலேசிய இலக்கிய உலகத்தில் பயணித்தவர். 12 கவிதை நூல்களை படைத்திருக்கிறார். மலேசிய திருநாட்டில் புதுக்கவித்துறையை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய விருப்பப்படக்கூடியவர்கள் கவிஞர் ப. ராமுவை ஒதுக்கி வைத்து அந்த கவிதை பற்றி ஆய்வு செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இந்த நாட்டிலே புதுக்கவிதை துறையில் மிக முக்கியமான ஒரு கவிஞராக ப. ராமு திகழ்கின்றார். கவிதையை தவமாக வாழ்ந்த கவிஞர் அவர். 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் இந்த ஆண்டு அவர் இயற்கை எய்துவிட்டார். அவருடைய நினைவுகளை சுமந்து, அவருடைய இறுதிகால கனவை சுமந்து இந்த கவிதை நூல் வெளிவருகிறது. காலமாவதற்கு முன்பாக கவிஞர் ப. ராமு அவர்கள் தன்னுடைய 13வது கவிதை நூலை வெளியீடு செய்ய ஆர்வம் கொண்டு அதற்கான பணியில் ஈடுபட்டிருந்த போது அவர் காலமாகிவிட்டார். அவருடைய அந்த கனவை நினைவாக்கும் பொருட்டு அவருடைய கனவுகளை சுமந்து மண்ணிலிருந்து விண்ணிற்கு ஒரு கவிதை நிலா என்கிற தலைப்பில் இப்பொழுது அவருடைய கவிதை நூலை நாம் வெளியீடு செய்யவிருக்கிறோம். கவிஞர் ப. ராமு அவர்கள் ஏறக்குறைய 40 ஆண்டுகளில் 12 நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். நிழலை சுமக்கும் வெளிச்சம், சிறை மீட்கப்படாத சீதைகள், ஒரு குலத்தின் அலைகள், இரவின் நிறம் வெண்மை, இப்போது நீ இருந்தால், ஈர நிலவும் நினைவு தூர்கியம், மக்கள் திலகம், தமிழர் திலகம், கிளிஞ்சல்கள், சினுங்கும் சிறகுகள், சினுங்கும் சிறகுகள் 2, தமிழின் முகவரி ஆகிய நூல்களை இதற்கு முன்னால் அவர் படைச்சிட்டாரு. அவருடைய 13வது நூலுக்கு அவர் தலைப்பு வைக்கல. மண்ணிலிருந்து விண்ணிற்கு ஒரு கவிதை நிலா அப்படிங்கிற அந்த தலைப்பை இந்த கவிதைகளை தொகுக்கும் பொறுப்பை கொண்ட நான் இந்த தலைப்பை வைத்ததற்கு ஒரு காரணம் கூட என்னன்னா, மண்ணில் இருந்தபோது அவர் எழுதிய கவிதைகளோடு அவர் இறந்த பிறகு அவருக்காக கவிதாஞ்சலி படைக்கப்பட்ட கவிதைகளையும் சேர்த்து இந்த நூல் வெளிவருகிறது. அதனாலதான் அவர் மண்ணில் இருந்தபோது அவர் எழுதிய கவிதைகளும் அவர் விண்ணுக்கு சென்ற பிறகு அவருக்காக எழுதப்பட்ட கவிதைகளும் இரண்டுமே அடங்கி தான் இந்த நூல் மிகவும் அருமையாக வந்திருக்கிறது. நிகழ்ச்சியிலே இந்த கவிதை நூல் இருக்கும் பொழுது ப. ராமு இல்லையே என்கிற குறையை தவிர நூல் நிறைவாக வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ப. ராமு அவர்கள் ஏறக்குறைய அவருடைய கவிதைகள் அதிகமாக மனித வாழ்க்கையை பற்றி, இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி தன்னுடைய அனுபவங்களை முன்வைத்து தான் அவர் கவிதை படைத்திருக்கிறார். பெரும்பாலான அவருடைய கவிதைகள்லாம் அவருடைய அனுபவங்களே தான் இருக்கும். அவருடைய கவிதை நூல்லாம் எப்போதும் ஒரு வார்த்தை எப்போதும் சொல்வாரு, என்னுடைய நூலில் இலக்கணம் இருக்கிறதா என்று பார்க்காதீர்கள், என்னுடைய இதயம் இருக்கிறதா என்று பாருங்கள் அப்படின்னு. அதுதான் ராமுடைய கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய இதயம் தான் இருக்கும். அவர் இதயம் பேசிய அந்த மொழி தான் கவிதைகளாக பூத்து எல்லா மலர்களிலும் இருக்கு. இந்த மலரிலும் அவர் ஹைக்கூ என்று சொல்லப்படக்கூடிய துளிப்பாக்கள், அவருடைய ஏற்கனவே ஒரு புத்தகத்தில் கூட சினுங்கும் சிறகுகளை அவருடைய ஹைக்கூ கவிதைகளை துளிப்பாக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த துளிப்பாக்கள் 159 துளிப்பாக்களும் 6 புது கவிதைகளும் அடங்கி இந்த கவிதை நூல் வந்திருக்கு. அவர் மறைந்த பிறகு அவருக்காக பலர் கவிதை படிச்சாங்க. அது சில பத்திரிகைகளில் வந்தது. அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகளையும் இதில் இணைத்துள்ளேன். அவரோட நெருங்கி பழகிய சிலருடைய நினைவலைகளும் இந்த நூலில் இடம்பெற்று இருக்கு. இந்த நூல் வெளியீடு நடைபெறுகின்ற அந்த தேதி அவருடைய பிறந்த தேதி. இது ஒரு பிறந்த நாள் பரிசாக ராமுக்கு நம்ம கொடுக்கிறோம். ராமு இல்ல, இது வரைக்கும் வாழ்க்கையிலே அவருக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய ஒரு பிறந்த நாள் பரிசாக இந்த நூல் அமையும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த கவிதை நூலை தயார் செய்யக்கூடிய சூழல் இருந்தபோது ஏற்குறைய எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 1 மாத காலகட்டத்தில் தான் இந்த நூலை நான் தயார் செய்துகிட்டு இருந்தேன். 18க்குள்ள அந்த நூலை வெளியாக்கணும் அப்படின்ட்டு. இந்த 1 மாத காலகட்டத்தில் எனக்கு ராமோடு பயணம் செய்தது போலதான் எனக்கு ஒரு சூழல். ஏன்னா அவர்கள் கவிதைகளை படித்து அவருடைய தொடர்பான நினைவலைகளை படித்து அந்த நிலையில தான் என்னோட மனநிலையும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா எப்ப இந்த கவிதை நூல் வெளியிட்டு நடந்து இந்த மனநிலையிலிருந்து நான் விடுபடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா என்னுடைய உணர்வுகள் திரும்ப மறுபடியும் அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த கவிதைகளை படிக்கும் போது அந்த கவிதைகள் எல்லாமே நான் ராமுவை தான் பார்க்கிறேன். அந்த உணர்வுகளின் உந்துதல் தான் இந்த கவிதை நூல் தயாரிக்கப்பட்டு இருக்கு. வரக்கூடிய கவிதைகள் மிகவும் அருமையான கவிதைகள். அந்த கவிதைகள் நிச்சயமாக படிப்பவருடைய மனசை தொடும். அதுல ஒரு மரண சாசனம் அவர் எழுதியிருக்காரு. நான் என்னோட கண்ணீரை அடக்கி கொண்டுதான் அந்த விஷயத்தை சொல்றேன். அவரோட ஒரு கவிதையில அம்மிக்கல்லும் நானும் தலைப்புல அவர் கடைசியா முடிச்சிருப்பாரு. கவிஞனுடைய மரண சாசனத்தை அந்த கவிஞன் இறப்பதற்கு முன்பாக எழுதி வைத்த மாதிரி ஒரு உணர்வு தான் அந்த வரிகளை படிக்கும் போது இருக்கும். அதனாலதான் நான் அந்த வரிகளை தேர்ந்தெடுத்து தான் அவரோட கவிதைகள் முடிஞ்ச உடனேயே அவர் இறந்த தேதி 19 பிப்ரவரி அந்த தேதியை குறிப்பிட்டு மீளா பயணத்தில் இரவா கவிஞன் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறிப்பிட்டு அதுக்கு கீழே அந்த கவிதை வரிகளை நான் குறிப்பிட்டு, வாழ்வே முழுமாகி போன எனக்கு இந்த வீடுதான் கடைசி புகலிடம், இன்னொரு முறை இந்த வீடும் குடும்பமும் மகிழ்ச்சி அடையலாம், எங்கிருந்தாவது தென்றல் தாளாட்டலாம், அப்போது நான் இருக்க மாட்டேன் என்பதுதான் நிதர்சனம் சொல்லி அவர் அந்த கவிதையை முடிச்சிருப்பாரு. அது
அது எனக்கு என்னதான் ஒரு கவிஞன் இறக்க போறதுக்கு முன்னாடி ஒரு மரண சாசனம் சொன்ன மாதிரி அவரே சொல்லிட்டு போயிருக்காரு, அப்ப நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு நடந்திருக்கிற சூழலை பார்த்தா அப்படிதான் தோணுது எனக்கு. அப்படின்னா அவர் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போன அந்த வரிகளை வச்சுதான் அவருடைய எல்லா கவிதைகளும் நான் முடிச்சிட்டு அவருக்காக எழுதப்பட்ட கவிதைகள் நான் இதுல தொகுத்திருக்கேன். இந்த கவிதைகளை நல்லவேளை அவர் ஒரு ஆசிரியர்கிட்ட, ஆசிரியர் வசந்தி அப்படின்னு அவருடைய தோழி கிட்ட கொடுத்து எழுதி கொடுக்க சொல்லியிருந்தார். அதனால அது பாதுகாக்கப்பட்டுச்சு. அப்புறம் இந்த கவிதைகளை வடிவமைப்பதற்காக ஒரு நண்பர் திரு மாறன் அவர்களிடம் நம்ம இந்த பணியை கொடுத்திருந்தோம். அவரு முன்கூட்டியே மாறன் அவர்களிடம் தன்னுடைய போன்ல கிட்டத்தட்ட கொஞ்சம் கவிதைகளை நான் பாதுகாத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதையும் தேடி அந்த போன்ல இருந்து எடுத்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 35 இந்த துளிப்பாக்கள் ஹைக்கு என்று சொல்லப்படக்கூடிய ஹைக்கு வடிவிலான இந்த துளிப்பாக்களும் அதுல இருந்துச்சு. ஆக மொத்தத்துல 159 துளிப்பாக்கள் 6 புது கவிதைகளும் அடங்கி இந்த நூல் வந்திருக்கு. நூல் மிகவும் சிறப்பா வந்திருக்கு. இந்த நூலில் அவர் பேசியிருக்கிறார், அவரை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். பிறகு இந்த நூலை பற்றி பலரும் பேசுவார்கள். இந்த இலக்கிய உலகிற்கு இந்த நூல் ஒரு நிச்சயமாக ஒரு பொக்கிஷமாக இருக்கும். மலேசிய இலக்கிய உலகில் 40 ஆண்டுகள் பயணித்து 13 நூல்களை கொடுத்த ஒரு கவிஞனுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் அவருக்கு நெருங்கிய நண்பன், ஒரு நண்பன் என்கிற அடிப்படையிலையும் ஒரு சக படைப்பாளி என்கிற அடிப்படையிலையும் அவருடைய கவிதைகளை பாதுகாத்து அந்த கவிதைகளை இலக்கிய உலகத்துக்கு நிரந்தரமா வழங்கிட்டு போகணும். அந்த நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டதுதான் இந்த முயற்சி. இந்த முயற்சியில பலரும் எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மணி 4க்கு மன்னாரா மாணிக்க வாசகம் மாயிகா தலைமையக கட்டிடத்தில் உள்ள நேதாஜி மண்டபத்தில் நடைபெறவிருக்கின்றது. நிச்சயமாக கலந்து இந்த கவிஞனை கௌரவப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கவிதை வெளியீட்டில் கலந்து கொள்வது என்பது அந்த மாபெரும் கவிஞனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாகும். அதனால்தான் இந்த நூலையும் நம்ம அவருக்கே தான் காணிக்கையாக்கியிருக்கோம். நன்றி, வணக்கம். எழுத்தாளர் ப. ராமு அவர்களின் கவிதை நூல் வெளியீட்டு விழா இன்று மாலை மணி 4க்கு நடைபெறவிருக்கின்றது. அது குறித்து நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் கவிஞர் மணிக்குமார். அமுதே தமிழே இலக்கிய நிகழ்ச்சியை செவிமடுத்தீர்கள். தயாரித்து வழங்கியவர் பொன் கோகிலம்.